ரவியின் விளக்கொளி அந்த நிழலில் விழுந்தது. மெதுவா அந்த முகம் தெரிஞ்சது. நீ? ரவி அதிர்ச்சியுடன் பின் நின்றான். அந்த நிழல் சிரித்தபடி சொன்னது, ஆம் ரவி, நீ தினமும் பார்க்கும் ஒருவர்தான் நான். ஆனால் நீ எப்போதும் சந்தேகிக்காதவர். ரவியின் இதயம் துடித்தது. இது சாத்தியமில்லையே, நீதான் அந்த குற்றத்தின் பின்னால் இருந்தாயா? நிழல் மெதுவாக முன்வந்தான். அவரது கையில் பழைய புகைப்படம் ஒன்று இருந்தது. அதே பெண் மற்றும் குழந்தையின் படம். இந்த புகைப்படம் உன் வாழ்க்கையை தலைகீழாக மாற்றும் ரவி. உன் தந்தை கொன்றவர் யார் தெரியுமா? அவரு அந்த டயத்துல பாம் என்று விளக்கு அணைந்து இருள் சூழ்ந்தது. சுற்றிலும் டிக் டக் டிக் டக் என்ற கடிகார சத்தம் மட்டும். சந்திரன் பயந்து கத்தினார், ரவியோடு அந்த உன்னை அழிச்சிடும். ஆனால் ரவி இருளில் நின்றான். அவரது கையில் இருந்த சாவி திடீரென்று சூடாகி எரிந்தது போல உணர்ந்தான். அந்த சாவியில் புதிய எழுத்து தோன்றியது, சி. சி. ரவி குழம்பினான். இது இனிஷியல்ஸா? யாருடையது? அதே சமயம் அந்த நிழலின் குரல் மீண்டும் ஒலித்தது. 12 உன் வாழ்க்கை நிற்கும் ரவி. நீயே அடுத்த சாட்சியாகிறாய்.